விஷயம் என்று நான் சொல்றது என்னன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸை போட்டு குழப்பி விடுறது. அது ரொம்ப கேவலம். நான் அடிக்கடி சொல்றது அதுதான். என்னை பொறுத்த மட்டும் இல்லை, நான் இன்னொரு கட்டம் ஒன்று வந்துடும். நீ வேணாம், உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் என்று நான் ஃபத்வா கொடுக்குற அளவுக்கு, இறுதி முடிவு கொடுக்குற அளவுக்கு வர வேண்டிய பெரும் என்ன அவ்வளோ தூரம் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்குது மோசமான பிஹேவியர். நான் இன்னொன்னு சொல்றேன், நீங்க உங்களோட உள் உணர்வு உங்களுக்கு தெரியும். அடுத்த ஸ்டூடெண்ட குழப்பணும் என்ற எண்ணத்துல சும்மா இருக்கிற பிள்ளைகள் குழப்பணும் என்ற எண்ணத்துல நீங்க ஏதாவது ஒரு செயல் அவங்களுக்கு செய்வீங்களாக இருந்தால் இறைவனுடைய பிரதி உபகாரம் கிடைக்கும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால அடுத்த ஸ்டூடெண்ட்ஸை குழப்பணும் என்ற இன்டென்ஷன்ல யாராவது ஏதாவது ஒன்று செய்வீங்களாக இருந்தால், நீ படிக்கிறியா, நீ கூட படிக்கிறா, நிறைவா படிக்கிறா அண்ட் அப்படியெல்லாம் குழப்பி சில பிள்ளைங்க டவுட் கேட்க பயம். டவுட் கேட்டா உடனே அடுத்த பர்சனல் மெசேஜ் போடுறது. அதுக்கு எப்படி ஆன்சர் வந்துச்சுன்னு அப்படி படிக்கிறியா, அப்ப கூடாத வார்த்தை வாயில வந்துட போகுது விலகிச்சே. என்ன ரீசன்? அவ படிக்கிறியான்னு நீ கேட்கறியா? அப்ப பிள்ளை படிக்கிறது தான் வந்துக்குது. படிக்கிறியான்னு கேட்கிற அளவுக்கு கேவலமான உன்னுடைய செயல் அந்த பிள்ளைய பாதிக்கணும்டா, அந்த ஸ்டூடெண்ட் பாதிக்கணும்டா. அதனால நான் சொல்றேன், பாபா நாங்க இவ்வளவு கதைகளும் கதைக்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக், அவங்களுடைய மன வருத்தம். சோ அந்த மன வருத்தத்துக்கு காரணமாக யார் இருப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய லைஃப்லயே மறு உலகம் இல்ல, உங்களுடைய லைஃப்லயே அதுக்குரிய கூலிகள் கிடைக்கத்தானே. அடுத்தவனை நாசமாக்குறவங்கள எப்படி வாப்பா நல்லா இருக்கிறா? நான் ஒரு காலமும் என்ன செய்யறதுல சொல்லுவாங்க, அப்படி போ இப்படி போன்னு சொல்லி போட்டு என்ன என்னோட கிளாஸ் விட்டு ரெண்டாக்களுக்கு கூட நான் என்ன செஞ்சது கிடையாது, சாபம் விட்டது கிடையாது. ஆனா நான் சொல்றேன், அடுத்தவங்களை நாசமாக்குற எண்ணத்தோட நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் இது ஆப்வியஸ் தானடா. ஒரு பேரண்ட்ஸ் சில பிள்ளைகள்கிட்ட சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆனா பிள்ளைய சயின்ஸ் படிக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீ சிம்பிளா அவங்களை குழப்பி அவங்களோட லைஃபை நாசமாக்குறீங்கன்னு சொன்னால் அதுல பொறுப்பு சாபங்களை எப்படியாவது அனுபவிக்க வேணும். அதனால ரொம்ப அவதானமா இருக்கணும். உங்களுடைய டாஸ்க்ல அவதானமா இருக்கணும். சரி, ஆகவே நல்ல பிள்ளைகளாக இருந்து படிச்சீங்கன்னு சொன்னா இறை உதவியும் கிடைக்கும். கஷ்டமான சந்தர்ப்பத்துல இறை உதவி எப்படி எடுக்கிறது? நீ செய்யறதெல்லாம் மோசமானது இல்லை, ஆனா இறை உதவியை மட்டுமே எதிர்பார்ப்பியாக இருந்தால் சாத்தியமில்லை தானே. மோசமான வேலைகளை செஞ்சு கொண்டு இறைவனுடைய உதவியை கேட்பமாக இருந்தால் எப்படி அது சாத்தியமாகும்? அதனால உங்களுடைய செயற்பாடுகளை திருத்துங்கோ, செயற்பாடுகளை திருத்திக் கொண்டு இறைவனிடம் உதவி கேளுங்கோ. நிச்சயம் இறை உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் கல்வியில.